பிக் பாஸ் ஜூலி அவர்களுடைய வீடியோ தான் இப்போது சமூக வலைத்தளத்தில் அதிகமாக ஷேர் ஆகிட்டுருக்கு. காரணம், தளபதி விஜயை எதிர்த்து ஜல்லிக்கட்டு விஷயமாக அவங்க பேசி நிறைய வீடியோலாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜூலிக்கு எதிராக நிறைய பிரபலங்கள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சிறகடிக்க ஆசை சீரியலில் நடிக்கும் பழனியப்பனும் அவருடைய வீடியோவில் அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு பேசியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அரை மணி நேரம் பேசின அந்த மனுஷனுக்கு பேச தெரியலையா, அந்த மனுஷன் கூட நீங்கள் நடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் விஜய் எத்தனை பக்கா ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் உடனே நடிக்கக்கூடியவர், எத்தனை பேஜ் ஸ்கிரிப்ட் கொடுத்தாலுமே நல்லா நடிக்கக்கூடியவர், எவ்வளவு பெரிய லென்த்தான டான்ஸ் ஸ்டெப்பாக இருந்தாலும் அது அப்படியே ஆடும் கற்பூர புத்தி உள்ளவர், இதெல்லாம் சினிமாக்காரர்களுக்கு தெரியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு விஜயோடைய தொழில்முறை திறமையெல்லாம் பாராட்டினார். அதுக்கப்புறம் ஜூலி கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்கள் பேசுகிறது தப்பு இல்லை, ஆனால் ஜல்லிக்கட்டு நீங்கள் போராடி தான் ஜல்லிக்கட்டு கிடைச்ச மாதிரி ஒரு வார்த்தையை விட்டீங்கம்மா. அந்த போராட்டத்திற்காக எத்தனையோ ஆட்டோ டிரைவர்ஸ், எத்தனையோ ஸ்டூடெண்ட், எத்தனையோ மாணவர்கள், தமிழ் திரைப்பட குழுவினர்கள், நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் போராடினோம். லட்சக்கணக்கான கைகள் தூங்கியதால தான் அந்த ஒரு போராட்டம் வெற்றி பெற்றது. ஆனால் ஏதோ நீங்களே போராட்டம் பண்ணி அந்த ஜல்லிக்கட்டை வாங்கின மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் அரசியல் பேசுங்க, அது தப்பு இல்லை, ஆனால் விஜயை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்க? ஒருத்தவங்களை பற்றி பேசணும்னா நம்ம அவங்கள விட கொஞ்சமாவது சாதிச்சிருக்கணும். நான் இப்போது விஜயை பற்றி பேசுகிறதா இருந்தால் கூட நான் ஏதாவது சாதிச்சிருந்தா தான் பேச முடியும் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தார். ஸோ அரசியல் குறித்து பேசும்போது பொதுவாக அரசியலுக்கு ஒருத்தர் வந்துட்டா அவரை பற்றி யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது பாப்புலர் ஆகுவதற்கு ஒரு ஸ்டாண்ட் தான். உங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, கழுத்தில் தாலி கூட புதுசாக தொங்குது, நீங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையை பாருங்கள் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ தாவேக்காவில் இருக்கிறவங்க எல்லாமே மைனர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதில் லட்சக்கணக்கான பேருக்கு ஓட்டு இருக்குமா? இதை சொல்கிறதால நான் தாவேக்கா கட்சிக்காரன்னு நினச்சிக்காதீங்க. நான் அப்படியெல்லாம் இல்லை, ஒரு சக நடிகனுக்காக தான் நான் குரல் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் அதில் தெரிவிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் தொடர்ந்து ஜூலிக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நடிகர் அருண் அவர்களுமே ஒரு கருத்து வெளியிட்டிருந்தார். அதாவது குட்டி ஸ்டோரின்னு உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டு காலை அதை ஒன்றத்தை சொன்னால், ஜல்லிக்கட்டுன்னு சொன்ன உடனே நீங்கள் தான் காப்பிரைட் வச்சுருக்கிற மாதிரி, நீங்கள் தான் அதுக்கு அனுமதி வாங்கி கொடுத்த மாதிரியும் பேசுகிறீங்களே, என்னமா பிரச்சனை உனக்கு? இதெல்லாம் ஒரு அறிவுபூர்வமான மேம்பட்ட மக்கள் பேசுகிற ஒரு அரசியல், அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு புரியவும் புரியாது. உனக்கு வேறு வேலையே இல்லையாமா? இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, புருஷன் கூட போய் சந்தோஷமாக இருமா, அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாமல் எங்கள் அண்ணன் வம்புக்கு இழுக்காதீங்கம்மா எங்கள் அண்ணனை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.